எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? வருத்தமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கு. எனக்கு சொல்ல முடிய போகுது. கரெக்ட் தானே? அப்ப என்ன சந்தோஷம்? நீங்க அப்படி சுத்தி வாரியா? கரெக்ட். புரியுது புரியுது. சரி, எல்லாரும் நம்ம கண்களை மூடி நம்ம சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம முழுமனதாக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை பெருகும்படியாக, தேவனுடைய கிருபை பெருகும்படியாக, தேவனுடைய இரக்கத்தின் மன்னனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை தருகிறோம் எங்களை தருகிறோம் எங்களை தருகிறோம் எங்களை தருகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னில் இருப்பதால் குறைகள் இல்லை, எல்லா நிறைவே. ஆவியானவர் என்னில் இருப்பதால் குறைகள் இல்லை, எல்லா நிறைவே. ஞானமும் உணவும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். ஞானமும் உணவும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும். வெறுமையான பாத்திரமாய் உந்தனின் ஊழியத்தை எப்படி செய்வேன் நான்? வெறுமையான பாத்திரமாய் உந்தனின் ஊழியத்தை எப்படி செய்வேன்? என்னை நிரப்பும் இன்றே, பயன்படுத்தும் இன்றே, பயனுள்ள பாத்திரமாக என்னை நிரப்பும் இன்றே, பயன்படுத்தும் இன்றே, பயனுள்ள பாத்திரமாக. ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். தேவானை போல் தைரியமாக உந்தனின் ஆவியின்றி எப்படி நிற்பேன் நான்? தேவானை போல் தைரியமாக உந்தனின் ஆவியின்றி எப்படி நிற்பேன்? என்னை நிரப்பும் இன்றே, பயன்படுத்தும் இன்றே, பயனுள்ள பாத்திரமாக என்னை நிரப்பும் இன்றே, பயன்படுத்தும் இன்றே, பயனுள்ள பாத்திரமாக. நீங்க சொல்லமா? என்னை நிரப்பும் இன்றே, பயன்படுத்தும் இன்றே, பயனுள்ள பாத்திரமாக என்னை நிரப்பும் இன்றே, பயன்படுத்தும் இன்றே, பயனுள்ள பாத்திரமாக. நீங்களற்ற வரையானும் எத்தனை நாளையா அலசுவேனா? நீங்களற்ற வரையானும் எத்தனை நாளையா அலசுவேனா? என்னை நிரப்பும் இன்றே, பயன்படுத்தும் இன்றே, பயனுள்ள பாத்திரமாக. எல்லாம் சத்தத்தை
பயன்படுத்தும் என்றே பயனுள்ள பாத்திரமாக ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும் எனக்கு அறிவையும் தாரும் ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும் எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும் எனக்கு அறிவையும் தேவ பயத்தை ஓரி அறிவையும் தேவ பயத்தை ஹalleluya ஹalleluya எங்களுக்கு அறிவையும் ஆமென் ஞானமும் எங்களுக்கு உணர்வும் தருகிற பரிசுத்த ஆவியானவரே ஆமென் ஆவியானவர் எங்களுக்கு வரமளப்பா எல்லா குறைகளும் எங்களை விட்டு அகன்று போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசுவீராக. ஒவ்வொருவருக்கும் என்ன வார்த்தை வர வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறோம். அவைகளை மாத்திரம் நீர் பேசி ஒவ்வொரு உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கருத்துல தாழ்த்துகிற ஒருவருக்குள்ளும் ஆமை சிந்தனை சிறடிக்கிற ஆவிகள் தூதமகத்தின் ஆவிகள் ஆமை வீணான கலக்கங்கள் வேதனைகள் ஒன்றும் தொட்டு விடாதபடி ஆமை எல்லா எதிரான சாத்தான் கிரிகளை முற்றிலுமாய் கடிந்து விட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். அம்மா கர்த்தர் நீர் எங்கள் மேல் அதிகாரம் கொண்டு ஆளுகை செய்கிறாங்க. பலப்படுத்துங்க. தாழ்த்துகிற ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். சரி, சங்கீதம் 18வது அதிகாரம் 18வது அதிகாரம் தேவரீர் சங்கீதம் 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. அது நம்ம இதுவரைக்கும் கேட்டோம். இதுவரைக்கும் கேட்டோம். சரி, விஷயத்துக்குள்ள வருவோம். நம்ம வந்து ஏசாயா 60ல வாசம் கரெக்ட் தானே? 60ல வாசிட்டு 61ல எதற்காக நாம் வெளிச்சமாகிறோம்? வெளிச்சமாகறதுனால யாருக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது, எனக்கு கிடையாது. அது மூலமாக இன்னும் நிறைய பேரை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அதான் ஏசாயா 61ல நம்ம வாசிச்சோம். ஏசாயா 61 1 2 3 அவனை வாசிச்சுட்டு நேரா யார்கிட்ட போகணும்? தாவீது கிட்ட போகணும். தாவீதை பத்தி பார்த்தோம். தாவீதுடைய ஆரம்பத்துலதே நம்ம பார்த்தோம். அவர் அபிஷேகம் பண்ணுகிறது, யுத்தத்துல ஜெயிக்கிறது, அதனால வந்த பிரச்சனைகள் என்னன்னு நம்ம 2 விஷயங்களை பார்த்தோம். என்னன்னா சவுலுக்கு எதனால தாவீது மேல கோபம் வந்துச்சு? ஒண்ணு, தாவீது பெலிஸ்தியனை கொன்னதுனால ஸ்திரீகள் எல்லாரும் யாரை பாட ஆரம்பிச்சிட்டாங்க? தாவீதை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஆளுக்கு கோபம் வந்தாச்சு, விசனம் வந்தாச்சு, எரிச்சல் வந்தாச்சு. அன்னையில இருந்து யாரு சவுலுக்கு எதிரியாயாச்சு? தாவீது ஆயாச்சு. அடுத்தது இன்னொரு விஷயம், மீகாள் விஷயத்துல கூட பெலிஸ்தியனை அடிக்கிறதுனால தாவீதை தட்டிடலாம் பார்க்கிறோம். அந்த விஷயத்துல தாவீது ஜெயிக்கிறாரு. அந்த விஷயத்துல இன்னும் சவுல் அதிகமாய் தாவீதுக்கு பயப்பட்டான்னு சொல்லப்பட்டது. கரெக்ட் தானே? சரி, இன்னைக்கு இன்னொரு மூன்றாவது காரியம், என்னென்ன நெருக்கமான வேலைகள் எல்லாம் கர்த்தர் தாவீதை விடுவிக்கிறார். எப்படி நின்று விடுவிக்கிறார்? யார் மூலம் விடுவிக்கிறார்? ஏன் விடுவிக்கிறார்? அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 3வது காரியம் 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 1 நானே வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 19:1-2 தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கை இருந்து மறைவான இடத்திலே ஒளித்து கொண்டு இரும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இது யாருக்கு? இப்ப சவுல் என்ன பண்ணுகிறாரு? அவனுடைய ஆளெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு யார் கொல்லணும்னு பாக்குறாரு. இப்போ நம்ம நேரத்துக்கு அவர் என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் ஈட்டியை வச்சு குத்தது பாப்பாரு. எத்தனை முறை தாவீது தப்பிப்பாரு? 2 நாள் தப்பிப்பாரு. அடுத்த இன்னொரு விஷயத்துல, மீகாள் விஷயத்துல 200 பெலிஸ்தருடைய நுனித்தோலை
தோள்களை வச்சு தாவீதுடைய ராஜ சமூகத்துல கொண்டு போனப்ப யார் கிடைச்சிட்டா? மீகால் கிடைச்சிட்டா. சவுல் அங்க வெக்கப்பட்டு தான் நிக்கிறான். ஏன்னா சவுல் என்ன பிளான் பண்ணா, இவன் பெலிஸ்தியன்ட்ட மாட்டி செத்து போயிடுவான். செத்து போனா யாருக்கு லாபம்? சவுலுக்கு தான் லாபம். ஆனா அது நடக்கல. இப்ப அவனுக்கு இன்னும் உடனே என்ன பண்ண, இப்ப வாஸ்தவமே தாவீதை கொன்று போடும் படிக்கு. அப்போ இப்போ கடைசியில என்னக்கு நேரா வர இப்பதான் இனி பார்த்தான் வழி இல்லப்பா, இவனை இன்னும் உயிரோட வச்ச யாருக்குதான் கஷ்டகாலம்? நமக்குதான் கஷ்டகாலம். அவன் யோனத்தானு யோஸ்தானான்னு கேட்டா தெரியல. ஏன்னா யோனத்தானுக்கு யாரதான் பிடிச்சு போச்சு? தாவீதை தான் பிடிச்சு போச்சு. சவுலுக்கு அந்த புத்தி கூட இல்லவே இல்லை. ஆனா அது கர்த்தர் ஏற்படுத்தினதுதான். ஆனா சவுலுக்கு அந்த புத்தி இல்லவே இல்லை. அந்த நீங்க ரொம்ப ஆச்சரியமா என்ன காரியம் பார்த்தீங்கன்னா, சவுல் எப்பெல்லாம் தாவீது பெருமா அந்த ஈட்டி போடுற விஷயமா இருக்கட்டும், மீகால் விஷயத்துல இல்ல, அந்த ஈட்டி போடுற விஷயமா இருக்கட்டும், இந்த கொற்று போடுகிற விஷயமா இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள்ல யோனத்தான் கூட இருப்பான். அல்லேலூயா. இப்ப யோனத்தான் கூட இருந்தாலும் என்ன வந்துச்சு? யோனத்தான் போய் டைரக்டா தாவீதுட்ட சொல்லுவாரு. சொன்னனால என்னாச்சு? நிறைய இடத்துல பாதுகாக்கப்படுவார். அதாக நடக்குது. அவர் என்ன சொல்றாரு, நீ நாளை காலம் என்ன அப்பா என்ன பண்ண போறாரு? உன்னை கொல்ல போறாரு, நீர் என்ன பண்ணும்? தப்பித்துக் கொள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்து என்ன நடக்குது? 5வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம்னா, அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தியனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவதை கண்டு யோனத்தான் சவுல்ட்ட சொல்லுகிறார், இப்பொழுதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறனால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீ பாவம் செய்வானே. சவுல் யோனத்தானே சொல்ல கேட்டு, அவன் கொலை செய்யப்படுவதில்லை, நமக்கு தான் தெரியும் அவன் கொலை செய்யப்படுவதில்லையா என்னன்னு என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு யார் ஆணப்படுறாரு? சவுல் ஆணப்படுகிறாரு. அடுத்த 7வது வசனம், பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்ப சமூகத்தில் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் வருது. இதெல்லாம் நடந்தாச்சு, பிளான் பண்ணியாச்சு. இப்போ பிளான் நடந்துட்டு இருக்கும் போதே என்ன உண்டாக தெரியுதுன்னா, மறுபடியும் பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் வருது. அப்ப யார் போகணும்? இங்கே யார் பெயர்க்கணும்? சவுல் பெயர்க்கணும். ஆனா போகாதனால இப்ப யார் போகணும்னு நிலைமை? தாவீது போக நிலைமை. சரி, தாவீது அங்க முடிச்சாச்சு, ஜெயித்துட்டு வந்தாச்சு, எல்லாம் ரைட்டு தான். வர வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வர தெரிஞ்சோடனே இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போகும் அப்படின்னா சவுலுக்கு போகும். அவன் வீட்டுல இருக்கான்னு சொல்லி சவுலுக்கு தெரிஞ்சோடனே சவுல் என்ன பண்ணுவான்னு சேவரை அனுப்பி தாவீதை கூப்பிட போமா. அந்த இடத்துல மீகால் ஒரு விஷயத்தை பண்றாங்க. என்னது? சொரூபத்தை சின்னி இங்க மீகாலோ 13வது வசனம், மீகாலோ ஒரு சொரூபத்தை எடுத்து கட்டில் மேல் வைத்து அதில் தலைமாட்டில் ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தார். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவன் வியாதியா இருக்கிறார் என்றால், அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோட அவனை நினைத்து, என்ன அறிவு, கட்டிலோட டெம்பவே கொண்டு வந்துருப்பாரு போல இருக்கு. பயங்கர டேலண்ட் தான் பாருங்க. சரி, தப்பிச்சு விட்டாச்சு. அங்க பாத்தீங்கன்னா மீகால் என்ன பண்ணோம்னா ஜன்னல் வழியா தாவீதை இறக்கி விட்டுருவாங்க. இப்ப யோவான் என்ன பண்ணா, தாவீது இருக்கிற மாதிரி யாருக்கு காமிச்சிடணும்? நல்ல கட்டில யார் படுத்திருக்கிற மாதிரி காமிச்சிடணும். சில பேர் படுத்திருக்க மாட்டா, 5 பெட்ஷீட் 6 பெட்ஷீட் போட்டு 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 படுத்தா அங்க ஆள் இருக்கிற இல்லையா ஒண்ணுமே அங்க தெரியாது. அந்த நிலைமை இங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே தாவீது படுத்திருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு அப்படி உடனே சவுல் பார்த்தாரு. அப்ப இவங்க இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம கேட்டா இன்னும் கேவலம் தான் வரும். நம்ம என்ன பண்ணோம், நேரம் டெம்போ கொண்டு வந்து நேரம் கட்டிலோட ஆளை ஏற்றி வச்சுட்டா அப்படியே நேரம் அரண்மனை கொண்டு வந்து ஒரே வெட்டுதான் சொல்லி முடிச்சலாம். ஆனா அங்க இருந்து நடக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்களா எவ்வளவு தந்திரம். சும்மாவா இது யோசனை வரும் பாருங்க. அடுத்து சொல்லுவேன், சேவகர் வந்து போறீங்க இதோ அடுத்தது இருக்க பார்த்துட்டாங்க. அப்பொழுது சவுல், நீ இப்படி எனக்கு மீகாலை பார்த்து சொல்லுற சவுல், நீ இப்படி எனக்கு இது என் பகைவனே, வாயால சொன்ன ஏன் பகைவனே, நீ தப்ப விட்டு என்ன? மீகால் சவுலை நோக்கி என்ன போகவன், என்ன நீ போகவிடுமா? இப்போ சவுலுக்கு
சவுல் நினைச்சா யோனத்தான கையில வச்சிடலான்னு பார்த்தான், மீகால கையில வச்சான் பார்த்துடலாம், ஒண்ணுமே நடக்கல. அல்லேலூயா. இப்ப மீகால கூட யாரெல்லாம் பிடிச்சு போச்சு? தாவீதை பிடிச்சு, என்ன விடவாய் நீர் போகவை, அவ்வளவுதான். அடுத்து சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டாங்க. இப்போ சவுலுக்கு அடுத்த கோபம். மீகால பேசினா இனி சமாளிக்க முடியாது, ஏன்னா அவனுக்கு ஆளு, பேசினால பிரச்சனை தான் வரும். ஆனபடியினாலே இனி யாரு பேச? யோனத்தான் தனியாக இருக்கிறாரு, யோனத்தாண்ட பேசினா பிரச்சனை கிடையாது. யோனத்தாண்ட பேசணும் சொல்லி யோனத்தாண்ட கோபம் உண்டாகி இப்படி பேசலாம், என்னது, நீ எனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மரணத்திற்கு வெட்கமாக. அவரே சொல்றாரு, நீ எனக்கு கேவலப்படுத்துறவனா ஒரு சூழ்நிலை பண்ணாப்பா. எப்படி? நீ எனக்கு என்ன கேவலம்? எவர் ராஜா ஆள் அனுப்பி இருக்கிறாரு உறக்குள்ள, ராஜா பிளான் பண்ணா நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதுதானே அந்த காலத்துல ராஜா ஒரு இடத்துல ஆக்கிரமிக்கணும், அந்த இடத்துல இருந்து எல்லா ஜனங்களும் கொள்ளடிச்சுட்டு போன்னு சொல்லி பிளான் பண்ணா அது உண்மையிலே நடந்திருக்குது. உண்மையிலே நல்ல அறிவாளிகள் பிளான் பண்ண நிச்சயமாக நடக்கும். இப்பவும் ஒரு அறிவாளி இருக்கிறாரு, சவுல் இருக்கிறார், ஆனா அது நடக்கவே இல்லை. அதனால யாருக்கு கேவலமாய் போச்சு? சவுலுக்கு கேவலமாய் போச்சு. சரி, இப்படியே இருக்குன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் எல்லாவற்றிலும் தாவீதை தப்பு வைக்கிறார். நான் அதான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 18:28 ஆரம்பிக்குமே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை. பாத்தீங்களா எப்படி விளக்கை ஏற்றுகிறாரு? எப்படி விளக்கை ஏற்றுகிறாரு பாத்தீங்களா? எப்படி தப்ப விடுகிறாரு பாத்தீங்களா? என் ஆண்டவர் சும்மா கிடையாதுங்க ஆராதிக்கிறது. ஆண்டவர் என்பது ஆண்டவர் தம்மை தேடுகிறவர்களை ஒரு நாளுமே விட்டது கிடையாதுங்க. அதுக்கு தாவீது பெரிய ஒரு அடையாளம். தாவீதுடைய வாஞ்ச, தாவீதுடைய இயக்கம் எல்லாமே அவனுக்கு. தாவீது இருந்தான், மீகால் இருக்கிறா, சாமுவேல் இருக்கிறான், எல்லாத்தையும் பார்க்கல. எனக்கு அந்த வசனம் இன்னும் எனக்கு மைண்டை விட்டே போகல. அந்த 1 சாமுவேல் நம்ம இனி பார்ப்போம். அந்த சங்கீதம் 18 அவர் அழகா சொல்லுவாரு, நான் நம்பி இருக்கிற தேவன். அவர் தேவனை தான் வைப்பாரு, அவர் சாமுவேல் வைக்க மாட்டாரு. அந்த இடத்துல வேற யாருமே அவர் வைக்க மாட்டாங்க, ஆண்டவர் விடல. சோ இதுதான். அப்ப முதலாவது என்னது? எதெல்லாம் சவுலுக்கு எரிச்சலை கொண்டு வந்து முதலாவது மேத்தையில வாங்க புகழ்ந்து பாருங்க. ரெண்டாவது மீகால பிடிக்கிற விஷயத்துல நுனித்தோடுகளை வச்சு பெலிஸ்தியர் விஷயத்துல அடிச்சலாம் பார்த்தா நடக்கல. இதுக்கு 3வது காரியத்துல படுக்கை வச்சு கட்டலோட தீட்டு போலான்னு பார்த்தாரு. கட்டலோட ஆளு தீட்டு போது, ஆளு இருந்தாங்க கட்டலோட தீட்டு போகுது. காலையில கண்ணு தெரியல அவருக்கு. கர்த்தர் அவ்வளவாய் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்ப இத்தனை சம்பவங்கள், இத்தனை காரியங்கள். அதனால யோனத்தானோ தாவீதுக்கு அனுகூலமாய் சவுல் இடத்தில் பேசுகிறான். சவுலோ தாவீதை கொன்று போடும்படிக்கு ஆலோசனை பண்ணினான். எவ்வளவு ஒரு சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? இப்போ ராஜா இருக்கிறார், இப்போ ராஜா இருக்கு. நம்ம இப்ப பேசணும் அண்ணன் வீட்டு இருக்குது. சரி, ராஜா இருக்கிறார். ராஜா யாருக்கு சப்போர்ட்டா இருக்கா? அவருக்கு பிள்ளைக்கு தான் சப்போர்ட்டா இருப்பார். பிள்ளை யாருக்கு சப்போர்ட்டா இருக்கும்? அப்பனுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கும். ஆனா இங்க எல்லாமே தலைகீழாக நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தனை தள்ளிட்டா அவன் என்ன நினைச்சாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் 1000 பேர் என்ன 10000 பேர் என்ன எழுப்பினாலும் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்றாலும் வாய்க்காதே போம். அல்லேலூயா. இதை நீங்க மறக்கவே கூடாது. தைரியம் அளிக்கணும். யார் என்ன சவுல் என்ன பெலிஸ்தன் என்ன ஒண்ணு நடக்காது. கொஞ்ச நாள் வருவான், 40 நாள் வருவான், 1 மாசம் வருவான், 1 வருஷம் இருப்பான், அதுக்கப்புறம் பேரும். அவ்வளவு அந்த நம்பிக்கையோட போகணும். நீங்க சொல்ல பார்த்தா நீ ஈஸியா சொல்லிடப்ப, நான் பிரச்சனை எனக்கு தான் வந்து நீங்க இருக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்குது. விஷயம் புரியுது, பிரச்சனை புரியுது. ஆனாலும் வசனத்தின் நம்ம காரியங்களை பார்க்கணும். யோபுக்கு வந்த மாதிரி பிரச்சனை நம்ம யாருக்கும் வரவில்லை. தாவீதுக்கு வந்த பிரச்சனை நம்ம யாருக்கும் இன்னும் வந்துதா வரவில்லை. நம்ம என்னைக்காவது நாட்டுக்கு நாடு அழிஞ்சிருக்கிறோமா? அலையில காட்டு காடு அழிஞ்சிருக்கிறோமா? அலையில அப்படி வீட்டுக்குள்ள எதுனா இருக்கும். அப்ப நமக்கு சௌகரியமும் கிடையாது. அப்படிதானே? கரெக்ட் தானே? இல்லையோ? அப்ப சில பேர் நம்ம வீட்டுல இருக்கே போல எங்கெல்லாம அலைய மத்த. சரி, இப்போ விஷயத்துக்குள்ள வரும். இப்பதான் செய்திக்குள்ள வரும். என்ன செய்தி அப்படின்னா,
இந்த விஷயத்துல தாவீதின் நிலை என்ன? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தாவீதின் நிலை என்ன? தாவீதும் யோனத்தானுக்கும் இடையே உண்டான உடன்படிக்கை ஏது? சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் நிலை, தாவீதின் நிலை இவ்வளவு நல்ல சந்தோஷமா கேட்டீங்க. நீங்க சந்தோஷமா கேட்டாதான் உங்களுக்கும் நல்லது. இனி இது வரைக்கும் கேட்டது முக்கியமா, இனி நீங்க கேட்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தாவீதும் யோனத்தானுக்கும் உண்டான உடன்படிக்கை ஏது? அப்போ பார்த்தா அப்படின்னா 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் டைம் ஆயிட்டு 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 1 சாமுவேல் 20வது அதிகாரம். இப்போ அந்த மீகால் அந்த விஷயம் கட்டளை சம்பவம் எல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்தது இப்போ தாவீது எங்க போறாருன்னா ராமாவுக்கு போவார். அந்த 19வது அதிகாரம் கடைசி வசனங்கள் 18 சொல்லுது. இப்போ அங்க சவுல் என்ன பண்ணுவாரு, கட்டல ஆள் இருக்குன்னு சொல்லி கட்டல அடிமைப்பார். அங்க ஆளு இல்லாதனால தாவீது எங்க ஓடிடுவார்னா ராமா சாமுவேல் இடத்துல ராமாவுக்கு போயிடுவார். அங்க இன்னொரு கொடூரமான சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னா சவுல் என்ன பண்ணுவானா, தீர்க்கதரிசனம் பொல்லாதாவே உண்டாம் தீர்க்கதரிசனமும் சொல்லுவார். சரி, 20வது அதிகாரத்துல எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப ராமாவில் இருக்கிற தாவீது மறுபடியும் ராமாவிலிருந்து ஓடி போய் யோனத்தாண்ட போகிறார். அதனுடைய 1ஆம் வசனத்துல யோனத்தானை பத்தி சொல்கிறார். உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் அவருக்கு என்ன செஞ்சேன், நான் அவருக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லப்போ, என் அப்பா அப்படி பண்ண மாட்டாருப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரை கொஞ்ச நேரம் ஆட்சி தேடுகிறார், பேசுகிறாரு. அடுத்தது அப்பொழுது தாவீது 3வது வசனம். எல்லாரும் இங்க இருந்து பார்க்காதே, புதிய ஏற்பாடுலாம் தேடாதே, பழைய ஏற்பாடுல தான் என்ன இருக்கு. அப்பொழுது தாவீது 1 சாமுவேல் 23 உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோய் உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் என்ன என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன். இப்ப சொல்லுகிறாரு, தாவீது சொல்லுகிறாரு, இது வரைக்கும் சவுல் என்ன பண்ணாரு, என்ன விஷயம் என்ன ஆனாலும் யாருக்கு தெரிஞ்சுதான் ஆகும். சவுல் என்ன பண்ணாலும் யாருக்கு தெரியணும், முதல்ல யோனத்தானுக்கு தெரியும். இப்ப தாவீது சொல்லுவாரு, இது வரைக்கும் தெரிஞ்சதுனால, ஏன்னா நிறைய விஷயத்துல அவர் ஏமாந்து போயிட்டார். அந்த ஈட்டி விஷயத்துல, இப்ப நம்ம போன அதிகாரம் கட்டல் விஷயத்துல எல்லாம் ஏமாந்துட்டாரு. அப்படிதான் இனி சவுல் ஒருவேளை பிளான் பண்ணா, எனக்கு விரோதமா அவர் பிளான் பண்ண, என்னதான் பண்ணுவாரு, உமக்கு தெரியாம தான் செய்ய போவாரு அப்படின்னு சொன்னோடனே யோனத்தான் கேட்பார், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் தாவீதே, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது தான் சொல்லுகிறார். என்ன விஷயம் அப்படின்னா, அதுல இதோ நாளைக்கு அமாவாசைனா இந்த காலத்து அமாவாசை மாதிரி ஒஸ்தா இருந்திருக்கிறாரு. அந்த காலத்து அமாவாசைனா ராஜா விருந்து வைப்பாங்க. சரியா? விருந்து வைக்கும் பொழுது யாரா இருப்பா, சவுல் இருப்பாரு, யோனத்தான் இருப்பாரா, வேற முக்கியமான ஆசாரியர்கள் இருப்பாங்களா? அதுல தாவீதும் இருந்திருக்கலாம். தாவீதுக்கும் அதுல முக்கிய பங்கு உண்டு. அப்ப அப்படி நடக்கும் பொழுது ஒரு சீட்டு, அந்த பந்தி விருந்துல ஒரு சீட்டு காலியா இருக்க பார்த்து ராஜா தாவீது எங்க போனாரு அப்படின்னு கேட்டா, நான் அதுக்கு என்ன செய்வேன்னு சொல்லி தாவீது கேட்பாரு. என்ன கேட்பாரு, விருந்து விஷயத்துல ஒரு அந்த சீட்டு காலியா இருக்கிற, நான் இப்ப அங்க இல்ல, அந்த இடத்துல நான் இல்லைன்னு சொல்லி ராஜா கண்டுபிடிச்சிட்டாருன்னா நான் இப்ப என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி யோனத்தான்ட்ட கேட்கிறாரு. அப்போ உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊராக அப்படி உடனே சொல்லுகிறாரு. இப்படி ஒருவேளை அவர் கேட்டாரு, தாவீது எங்கப்பா போனாரு அப்படின்னு சொல்லி கேட்டார். நீர் சொல்ல வேண்டியது, தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தோட கூட இருக்கிறான், ஒளித்து கொண்டிருக்கணும்னு சொல்லக்கூடாது. எப்படி? தன் குடும்பத்தை 6வது வசனம், தன் குடும்பத்தார் யாவரோட வருஷத்துக்கு ஒருவரும் பலி வைப்பாங்கப்பா, தாவீது அங்க பேசுற, நீர் அவரை தேடாது அப்படின்னு சொல்லி அங்க நடக்குது. அடுத்தது அதற்கு அவர் நல்லது, சரி நல்லதுப்பா, சமாதானம், நல்லா போயிட்டு வரட்டு
அப்படின்னு சொன்னார்னா அவருக்கும் சமாதானம் தான். இல்ல அவருக்கு எரிச்சல் வந்துட்டுன்னா அவருக்கு என்ன பொல்லாப்பான காரியம் ஒரு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பொல்லாப்பை யார் செய்வா? இந்த பொல்லாப்பை யார் செய்வா? தாவீது இங்க சொல்லுகிற, அவர் சொல்லுகிறாரு, சரி பலிக்கு போனா சரிப்பா சமாதானம் தான், நல்லா போயிட்டு வரட்டு. இல்ல அவன் எரிச்சல் பட்டுட்டான் அப்படின்னா சவுலுக்கு இன்னும் ஒரு பொல்லாப்பான விஷயம் இருக்குது. இந்த பொல்லாப்பான விஷயம் சொல்லுது என்ன காரியம்? சத்தமா சொல்லுங்க. அப்படியா? தாவீது சொல்லுவாரு என்ன கொலை செய்ய போறாரு அப்படிங்க சொல்லுவாரு. அவராலே பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அவராலே எனக்கு பொல்லாப்பான காரியம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஏதோ ஒண்ணு தப்பான காரியம் உண்மையிலே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது அப்போ யோனத்தான் அப்படிலாம் வராதுப்பா, நீங்க எல்லாம் அப்படிலாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது அப்படியே வராங்க. அப்படியே பேசி 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 அடுத்தது 13வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகும். அப்போ இப்ப தாவீது சொல்லுகிறாரு அவர் பொல்லாப்பான காரியத்தை எப்படி செய்வாரு அப்படின்னு சொல்ல, யோனத்தான் இல்ல இல்ல அப்படிலாம் நடக்காது, என் அப்பா எனக்கு தெரியாம ஒண்ணுமே பிளான் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்ல உண்மையிலேயே அவன் சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுதுதான் யோனத்தான் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உனக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமா இருந்தால் அதை உன் செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோட போகும்படி அனுப்பி விடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றாமல் இருக்க வேண்டும் என்றான். சொல்லுகிறான். அப்ப இனிமேல் சவுல் இப்படி ஏதாவது தீர்மானம் பண்ணும் பொழுது நான் உமக்கு வெளிப்படுத்துவேன், அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. அவரு சவுல் இப்ப என்ன ஆயிட்டாரு? நம்ம சவுல் நல்லா புரிஞ்சுக்கணும். சவுல் இனி என்ன நினைச்சிட்டாரு? சவுல் தெரிஞ்சு போச்சு, நமக்கு இனி யோனத்தானுக்கு தெரியாம நம்ம இனி பிளான் பண்ண நான் யாருக்கு தான் கேவலம்? சவுலுக்கு தான் கேவலம். அதனால அவர் என்ன பண்ண போறாரு? இனி யோனத்தானுக்கே தெரியாம பிளான் பண்ண போகிறார். சோ அந்த பிளான் அப்படி நடக்கும் பொழுதுதான் ஆனா யோனத்தான் சொல்ல அப்படி நடக்காது மறுபடியும் சொன்ன போதும் இல்ல அப்படிதான் உடனே அவர் யாரை வச்சு பண்ற பார்த்தீங்கன்னா தாவீதை வச்சு கிடையாது, அவன் அப்பா வச்சு கிடையாது, கர்த்தரை வச்சு ஒரு உடன்படிக்கை பண்ணலாம். அல்லேலூயா. அதான் என்ன உடன்படிக்கை? என் வீட்டுல இருந்து என்னது தாவீது வீட்டுல இருந்து எனக்கு தயவு நீங்காது, நான் என்னாலும் தாவீது வீட்டு மேல பிரியமாக தான் இருப்பேன். அல்லேலூயா. ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளணும். அல்லேலூயா. சவுலுக்கும் தாவீதுக்கும் பகை, ஆனால் தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் பகை கிடையாது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அப்போ அந்த அமாவாசை வருது, காரியம் நடந்தாச்சு, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கனால இப்படி எல்லாம் காரியங்கள் போயிட்டு இருக்காங்க. எங்கேயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சரித்திரத்தை ஃபுல்லா வாசிங்க அப்படின்னா எங்கேயுமே யோனத்தான் தாவீதை விட்டு கொடுக்கவே இல்லை. அல்ல நம்ம உடன்படிக்கை பண்ணுங்க. என்ன உடன்படிக்கை பண்ணணும் சொல்லுங்க வரல? என்ன உடன்படிக்கை பண்ணணும்? என்ன உடன்படிக்கை பண்ணணும்? என்ன உடன்படிக்கை பண்ணணும்? நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணணும்னு கேட்டேன். நீங்க நம்ம சாகாத படிக்க நம்ம தாவீதை வீட்டுக்கு தயவு பண்ணலாம் இல்ல. நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணோம் சொல்ல மாட்டீங்க. என்னதான் அந்த வியாழக்கிழமை எடுப்பியலாமா? என்ன வியாழக்கிழமை எடுப்பிய? அது என்ன ஜெபம்? உடன்படிக்கை. அது சிலருக்கு
எனக்கு யோசனையே வருது, ஐயோ நம்ம உடன்படிக்கை பண்ணோமே இப்பதான் வருது. அப்ப நம்ம பண்ற அந்த காலத்துல அவங்க அந்த உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம யாரு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம்? இயேசுவோட உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். என்ன உடன்படிக்கை பண்ணிக்கிறோம்? பேதுருவை தான் ஆண்டவர் சொல்ல, நீ நான் சிலுவையில யார முன்னாடி இந்த சேவல் போக முன்னாடி என்னதான் பண்ணுவப்பா? 3 முறை மதிரிப்பான். ஆண்டவரே அப்படி ஆகவே ஆண்டவரே, நான் பண்ணவே மாட்டேன்னு சொன்னார். ஆனா உண்மையிலேயே அவர் பண்ணிட்டார். நம்முடைய பரிதாபமான நிலைமை அதுதான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அப்போ தாவீது யோனத்தான் வச்சிருந்த நேசம் அந்த உடன்படிக்கை. ஆனா நம்ம இந்த நேசம் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. சொல்றது புரியுதா? இப்போ சொல்றது புரியுதா? இப்படி ஒரு நமக்கு இக்கட்டான விஷயம் நமக்கு கிடையாது. அந்த ஒரு தாவீதுனுடைய ஜீவன் போற அளவுக்கு நிலைமையில சவுல் போராடி கிடக்கான். சவுல் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுமோ அவ்வளவு பிரச்சனை பண்ண பாக்குறான். அந்த விஷயத்துல அவங்க உடன்படிக்கை பண்ணுகிறாங்க, உடன்படிக்கை காத்து கொள்ளுகிறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரத்தத்துக்கு நம்ம எத்தனை முறை துரோகம் பண்ணியிருக்கோம்? எத்தனை முறை துரோகம் பண்ணாம இருந்திருக்கோம்? எத்தனை முறை துரோகம் பண்ணாம இருந்திருக்கோம்? எத்தனை முறை துரோகம் பண்ணாம இருந்திருக்கோம்? எத்தனை முறை? 1 2. அது எப்பதான் செஞ்சிருக்கோம்? ரட்சிக்கப்பட்ட உற்சாகத்தில் 1% கூட இல்லை. நான் சொன்னேன், இப்போ நீங்க கேட்டிருக்கோம், இனி வரும்போது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற இந்த உடன்படிக்கை உண்மையிலே ஏற்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு சங்கீதம், நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டே வரேன், சங்கீதம் 89 அதிகாரம் 89 அதிகாரம், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமல் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லலேன். அப்ப பொய் சொல்லாம இருக்கணும்னா உடன்படிக்கையில இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுக்கணும். என்ன ஒப்பு கொடுக்க போகிறீங்க? உடன்படிக்கை. இனி உடன்படிக்கை கேட்டா மறப்பீங்களா? உடன்படிக்கையே மறந்துட்டீங்க போல. எங்க உடன்படிக்கை காத்துக்கொள்ளியது? சரி, அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு உடன்படிக்கை பண்ணி கொடுக்குறாங்க. உண்மையிலே யோனத்தான் அதை பாதுகாத்து பாதுகாத்து பாதுகாத்து. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவீது எங்கேயுமே தலை காட்டலைங்க. யோனத்தானை எங்கேயுமே தாவீதை விட்டு கொடுத்து பேசின மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம இயேசுவை யாருக்கெல்லாமோ விட்டு கொடுத்த வாசியம். எப்படி வாசம் சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசுவை நம்ம எப்பெல்லாம் விட்டு கொடுத்து வாசம்? வசனம் சொல்லுது, இயேசுவை எதற்காக இழந்து போகக்கூடாது. எதற்காக வேண்டுமானால் இப்படியே வரும், எதற்காக வேண்டுமானாலும் என் இயேசுவை இழந்து விடக்கூடாது. ஆனால் என் இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் இழந்து போகலாம். இப்படி ஒரு பாட்டு உண்டே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணி. இப்படி ஒரு பாட்டு உண்டு. சிலுவை சுமந்தராய் சீசராய பாடிடுவார். யார் பாடினா? அவங்க பாடிடுவாங்க. வருது. சரி, அப்போ நம்ம பவுல் கூட சொல்லுவாரு, எனக்கு லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்றும் குப்பை என்று. இன்னைக்கு உடனே 3 நாள் உபவாசம் குடும்பத்துல எல்லாரும் ஒரு சவுத்து, அது கிடையாது. ஒண்ணுமே அப்படியெல்லாம் கிடையாது. தாவீது அப்படியே பண்ணாரு. தாவீது எங்க சவுல சவுட்டாரு, எங்க அடி கொடுத்தாரு, ஒண்ணுமே நடக்கல. அது நம்ம பார்ப்போம், லேச துண்ட ஓரத்துல இருக்கும், அது கூட படக் 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 படக்கு அப்படியே ஒரே அடிப்பா இருக்கும். உடனே அவரை போய் கெஞ்சுவார், ஐயா விட்டுருங்க 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 அப்படின்னு சொல்லி கெஞ்சுவார். ஆனா நம்ம பண்ற உடன்படிக்கை மீறிக்கிட்டு நம்ம பண்ற அக்கிரமத்தை நான் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்பிளேல போட்டா பயங்கரமா இருக்கும். நான் உங்களா சொல்லல, என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. உடன்படிக்கைய
எந்த நஷ்டப்பட விட்டுப்படுத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சம் நடக்கணுமா? என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்கணுமா? நேத்துக்கு சொன்ன மாதிரி ஏற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உடன்படிக்கையை செம்மையை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கடமா எல்லாரும் 5 அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, இப்போ இதெல்லாம் நடந்தாச்சு, உடன்படிக்கை நடந்தாச்சு, தாவீதை பாதுகாத்தாச்சு, எல்லாம் ரைட் தான். அமாவாசை விருந்து நடக்குது. அங்க அந்த சவுலால தாவீதை கண்டுபிடிக்க முடியவில்லை. தாவீது தப்பித்துக் கொள்ளுகிறாரு. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம சவுலும் இப்ப நம்ம தாவீதும் யோனத்தான் எவ்வளவு நம்பிக்கையா தாவீது இருக்கிறாரு பார்த்தோம். கரெக்ட் தானே? அவ்வளவு இக்கட்ட நிலைமையில அவன் என்ன பண்ணுறான், நீ ஒன்னும் நடக்காது, பயப்படாதீங்க, எல்லா காரியத்தை எப்படி எல்லாம் செய்யணுமோ அந்த விருந்துல கூட தாவீது எந்த விஷயத்துல விட்டு கொடுக்கல. இப்ப இனி நம்ம யாரை பார்க்க போறோம்? தாவீதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, தாவீதை வச்சு நம்ம 1 சாமுவேல் 24 அதிகாரம் 24 1 வசனம் சொல்கிறது, சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷனையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான். இப்ப இங்க வந்தாச்சு, விருந்தெல்லாம் கடந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு நல்ல விருந்து, நல்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எல்லாம் பிரியாணி தின்னாச்சு. ஆனா அங்க ஆள் யாரு இல்ல, தாவீது இல்ல. அப்போ உடனே தாவீதுக்கு பேர் போய் நீங்க அதான் 1 வசனம் சொல்லுது, தாவீது எங்க இருக்கிறாரா? என்கேதியின் வனாந்திரத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கிறாருன்னா சவுல் 3000 பேரை கூட்டிட்டு போற வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொலைவினிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அங்கே அதிலே சவுல் மல ஜாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்தாங்க. இப்ப எல்லாரும் இருக்காங்க. எங்க இருக்கிறாங்க? என்கேதி என்கிற வனாந்திரத்துல இருக்கிறாங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷரை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக, கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே. எப்படி நம்ம நல்ல தீர்மானம் எடுத்து வந்து பாருங்க. 3 நாள் திருப்பத்தூர் உபவாசம் கூட நீங்க நல்ல தீர்மானம் எடுத்து போய் வீட்டுல போனோடனே நிறைய குட்டி சாத்தா மாதிரி இருப்பாங்க. நிறைய குட்டி, நான் நல்ல மனசுல கிடையாது, உங்க கூட வரவங்க யாருமே நான் யாரும் இல்லை. நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க, காலேஜ் போவீங்க, அங்க இன்னும் நிறைய குட்டி சாத்தா நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது ஒரு சூப்பரான ஜர்னியா தான் இருக்கும். அங்கே அதுதான் நடக்குது. இவ்வளவு நாள் தாவீது தனியா போயிட்டு, இப்ப கூட ஆள் வந்தாலே கூட ஆள் என்ன சொல்றாங்க? தாவீது என்ன சொல்லுறாங்க? ஆண்டவர் உம்மோட உன் சத்துருக்களுக்கு உமக்குன்னா யார்? உமக்கு தாவீதே நீர் என்ன விரும்புகிறோம், உங்க சத்துருக்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாள் தந்தார்ல, அது என்ன நாள் தான்? என்ன நாள்? நீங்க என்ன வேணா செஞ்சிருக்கணும். சூப்பர், ஆஹா, நல்ல நாள் தான், நல்ல சான்ஸ் தான் அப்படின்னு தாவீதுக்குள்ள ஒரு மாசம் எழுது. உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? எழுந்து போய் 4 வசனம் கடைசி சொல்ல, தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை எப்படி அறுத்து கொண்டான்? மெல்ல, ஸ்லோவா சொல்லுங்க, மெல்ல அறுத்து. அவன் சுருக்கு நட்டல, ருக்குன்னு வெட்டல, அப்படி வெட்டல, இப்படி வெட்டல, ஸ்லோவா. ஏன் ஸ்லோவா வெட்டாரு? சவுலுக்கு தெரிஞ்சா அங்கேயும் பயம் இருக்குது, இங்கேயும் பயம் இருக்குது. ஐயோ அவன் நம்ம கூட இருக்கார சந்தோஷப்படுத்துவேன்னு பார்த்தாரு. பார்த்துட்டு அடுத்த 5 வசனம் சொல்லுது, தாவீது சவுலை சால்வை தொங்கலை அறுத்து கொண்ட நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்ட ஒரே அடி. அடுத்தது அவன் தன் மனுஷனை பார்த்து, ஐயோ கர்த்தர் அபிஷேகம் பண்ண என் ஆண்டவனை கையில் போடும்படி நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இது உண்மையிலேயே வருத்தத்துலதான் கேட்கிறார். ஆனா நம்ம பண்றதெல்லாம் ஒருக்கா உடன்படிக்கை திருவந்து எடுத்துக்கிட்டு
துணி சொல்லணும், துணி வேணும்னே வை. எவனாவது சண்டை வருவான், சண்டை வரனே நம்ம நினைப்போம் சண்டையை போடணும், விட்டுருவோம், மன்னிச்சு விட்டுருவோம், அப்படிதான் இருப்பான். பக்கத்துல இருக்கவனுக்கு விஷம், பக்கத்துல இருக்க விஷம்னால அவன் என்ன பண்ணான், போட்டு உனக்கு தைரியத்தை உனக்கு செம்பிருத்த காட்டு, நீ யாருங்க அப்படி வாங்க, எப்படி நீ யாருங்க, இதான் காலத்துல நடந்துட்டு இருப்பாங்க. இதுதான் அதனாலதான் கொலை நடக்குது, கரெக்ட் தானே? அதனாலதான் போதை நடக்குது, கஞ்சா நடக்குது, இஷ்டத்துக்கெல்லாம் நடக்குது. தான் மட்டும் கெட்டா போதான்னு சொல்லி யாரை கெட்டு போக வைக்கிறாங்க, யாரை கெட்டு போக வைக்கிறாங்க? பக்கத்துல இருக்கிற தாவீது நம்மளை கெட்டு போக வைக்கிறாங்க. அதனால தாவீது என்ன பண்றாரு, சரி நமக்கு நான் சான்ஸ் நினைச்சு லேசா வெட்டினார். ஆனா லேசா வெட்டுங்க பயங்கரமாயி போச்சு. லேசா ஒரு பச்சை மிளகாய் தின்றுப்போம், ஆனா அது இருக்கிறத பார்த்தா ஒரு மணிக்கூர் இருக்கு. அதே காரியம் தான் இங்க, லேசாதான், லேசா ஒரு கடி, நல்ல மிளகு ஒரு இது கடி கடிச்சிருப்பாரு, பச்சை மிளகு ஒரு விதை கடிச்சிருப்பாரு. ஐயோ அம்மா ஒரே கஷ்டம், அவர் பாவம். சோ இதுதான் நம்ம பாத்தீங்க அப்படின்னா, யோனத்தான் தாவீதுக்கு எவ்வளவு உண்மையா இருந்தாரோ தாவீது கொஞ்சம் மீறுகிறார். அல்லேலூயா. ஆனாலும் அல்லேலூயா இங்க சொல்லுகிறாரு, அதுல எத்தனாவது வசனம் அழகா வருமே, 10வது வசனத்துல, இனி வாங்க 10வது வசனம், இன்னும் சம்பவம் இருக்கு. 10வது வசனத்துல தாவீது சொல்லுகிறாரு, இதோ கர்த்தர் இன்று கெபியிலே உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்ணில் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் பக்கத்துல இருக்க குட்டி பிசாசு, இது அந்த குட்டி பிசாசு. அடுத்தது அது அந்த வேறு சிலரை பார்க்காதீங்க. ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. அவங்க எவ்வளவு தாவீது எடுத்த தீர்மானம் சும்மா தீர்மானம் எடுப்பாரா? ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிக்கப்பட்டு புதுசா நம்ம லாக்டவுன்ல ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாரும் கை தூக்குங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் அப்பவே ரட்சிக்கப்பட்டாச்சு, நம்ம எல்லாம் லாக்டவுன்ல இருந்தா ரட்சிக்கப்பட்ட ஆளாச்சு. லாக்டவுன் ரட்சிக்கப்பட்ட புதுசா ஸ்கூல் திறந்தது, எல்லாம் திறந்தாச்சு. அப்படி நம்ம என்ன தீர்மானத்துல போவோம், இனி யார்கிட்டையும் வீணா சண்டை வரக்கூடாது. இதோட என்ன மௌனபூர் அம்புரு மாதிரி அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடணும். பார்த்தா கூட இருக்கிறாங்க நம்மள சும்மா இருக்கவே விட மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. இதான் இன்னைக்கு எல்லாருடைய பிரச்சனை, இதுதான் இன்னைக்கு எல்லாருடைய பிரச்சனை. நம்ம கூட்டத்துக்கு நல்லா வந்து நல்லா வசனம் கேட்டு போலான்னு பார்த்தாங்க, வீட்டுல கொட்டி பிசாசு இருக்குது. ஆண்டவர் சொல்லுவாரு, பாவம் உன் வீட்டின் வாசற்படியிலே, அந்த படுத்திருக்கிற குட்டி பிசாச சவுட்டி வெளியே தள்ளாம, சவுட்டி வெளியே காலையில ஓதுறாதே, காலையில பக்கத்துல எலும்பில அவ்வளவு போலீஸுக்குள்ள வேண்டிய அதெல்லாம் வேண்டாம். அந்த சொல்லல, நீங்க ஆவில நீங்க போராடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்ல எல்லாமே ஆவிக்கான தோடு. அதனால இன்னைக்கு ராத்திரி போய் சில பேர் பாக்ஸிங் கிக்ஸிங் எல்லாம் கராத்தே எல்லாத்துக்கும் போய் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு அப்படி வந்துடாதீங்க. சரியா? புரியுதா? அதனால என்ன பண்ணணும், உடன்படிக்கையை காத்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? அடுத்தது என் தகப்பனை, 11ஆம் வசனம், என் தகப்பனை பாருவின் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். அவர் துண்டை காட்டுகிறார். மீன் துண்டை வெட்டிட்டு மீனை துண்டை காட்டோமே. இப்ப மீன்ல இப்ப நீங்க புதுசா சின்ன பிள்ளைகிட்ட நீங்க காட்டுங்க, இதுதான் மீனுக்கு கண்ணு, மீனுக்கு தலை, அந்த பிள்ளை ஹேண்ட் பார்க்கணும். அதே கதை தான் இங்க காமிக்கிறாரு. இங்க பாரும்பா நீ உண்மைக்கு சாவே துண்டை நான் இருக்குது அப்படின்னு சொல்லி போறாரு. அப்படியே போயிட்டு இருக்கனாருன்னா அடுத்தது உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து பண்ணி ஒத்துக்கிட்டார். எப்படி ஒத்துக்கிட்டார்? இன்னைக்கு நம்ம யாரும் ஒத்துக்கணும்? நான் இவ்வளவு சொன்னேன், பக்கத்துல இருக்க குட்டி பிசாசுகள் நம்ம சுத்தி வரதுனால நம்ம இப்ப நான் சொல்லேன், இப்ப நம்ம யாரெல்லாம் நான் தப்பு சின்ன அறுத்து ஒத்துக்கொள்கிறோம்? ஒத்தே கொள்ள மாட்டோம். நம்ம எல்லாம் யாரு ஒத்தே கொள்ள மாட்டோம். என்ன வந்தாலும் யாரெல்லாம் பதிலும் அடுத்த வேலையே வந்து இங்கேயும் தான் நடக்கும். அங்க காயிட்டாண்டா கேட்பாரு, என்ன ஏன் சகோதரன் பாதுகாக்கிறது நான் யாரோ என்ன காவலாளியா என்ன செக்யூரிட்டி வேலை என்னோட வேலை கிடையாது. போய் நீர் இப்படி ஏன் தம்பியா பாத்துக்கணும் அப்படியே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி
நோ, அதெல்லாம் ஆண்டவர் முன்னாடி ஆன்சரே கிடையாது. அதான் சொல்லுங்க, பொல்லாப்பும் துரோகம் இல்லை, என் கையில் பொல்லாப்பும் துரோகம் இல்லை என்றும் அவர் நினைச்சு இது செய்யவே இல்லை. ஒண்ணு மட்டும் நல்லா புரியுங்க, அவர் தாவீது நினைச்சு இது செய்யவே இல்லை. ஆனா நம்ம கேஸே வேற. நம்ம எல்லாம் கூட சரி ஒருக்கா நடந்துட்டு தெரியாம நடந்துட்டு கூட இருக்கிற சூழ்நிலை அப்படி. அடுத்த 2வது முறை அதே பிரச்சனை. அடுத்த நாள் எவனாவத்தே பார்த்தே போடணும், லைக் வாய முடியல, என் வாய முடியுமா? நமக்கு வாய முடிஞ்சோன்னு இங்க இருக்கிற நமக்கு இன்னும் வாயது நம்ம சண்டைக்கு. இது எல்லாருடைய பிரச்சனை. ஈவன் எனக்கு இது பெரிய பிரச்சனையா இருக்கு. கொஞ்சம் நம்மளை ஏதாவது கெடுத்துட்டு சொல்லிட்டா போதும், உள்ளது குரு 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 குருன்னு வந்துருமா, வருமா வராதா? வரும் சொல்லுங்க. எல்லாரும் எனக்கு நீங்க ஒத்துக்கொள்கிறீங்க, உங்களுக்கு தான் இந்த வசனம் நிறைவேறும். யாருக்கும் நிறைவேறுமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. இங்க தாவீது ஒத்துக்கொள்கிறாய், எப்ப நான் தான் பார்த்து கொண்ட என்ன போய் நீ இருக்க தலை என்ன இருக்குது, அவர் துண்டு என்ன இருக்குது எல்லாம் காமிக்கிறார். எல்லாம் ரைட், அவர் ஒத்துக்கிட்டார். ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். நம்மளே செய்கிற எல்லாம் சரி உடன்படிக்கை நம்ம மீறியாச்சு. ஆனால் நம்ம தப்ப ஒத்துக்கொள்கிறோமா இல்லை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய அவைகளை விட்டுவிடவரோ. சங்கீதம் 51 அதிகாரத்துல தாவீது ஒரு அழகான ஒரு விண்ணப்பம் வைப்பாரு. 1 சங்கீதம் 51 டைம் போதே சங்கீதம் அதில் சங்கீதம் 51 அதிகாரம் நான் பாருங்க 51 அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறாரு, என் மீறுதல்களை நான் ஒத்துக்கணும். தப்பு ஒத்துக்கிட்டு தப்பு செஞ்சியா? ஆமா நான் தப்பு செஞ்சேன், நான் தான் சண்டைக்கு போனேன். அவன் கூப்பிட்டான், அவன் சண்டைக்கு வாப்பா, இதாம உன் சான்ஸ் குத்துன்னா நான் குத்துனேன். பிரின்சிபால் கிட்ட போனாலும் சொல்லணும், கேக்குதா? நல்லா கேளுங்க. இது உண்மையிலேயே ரொம்ப ஆசீர்வாதமான காரியம். சரியா? அப்படி வரும்பொழுதுதான் 12வது வசனம், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே இந்த காரியத்தில் உமக்கு நீதி செய்ய சரிப்பட்டுவாராக. அவர் உடனே ஒரே ஸ்டெப் முடிச்சாரு, இது நான் பேசதான் சரிப்பட்டுவார், கர்த்தரே நீதி செஞ்சுட்டு போட்டு அப்படின்னு சொன்னோடனே அடுத்தது, முதியோர் மொழியின்படி ஆகாதவர்களிடத்தில் ஆகாம் என்பதற்கும் ஆகையால் உம்முடைய பேரில் நான் கைப்போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்ட ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளுப்பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நீதிபதி நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக. அல்லேலூயா! எவ்வளவு ஒரு தைரியமான ஒரு வார்த்தைங்க. ஏன்னா தாவீதுக்கு என்ன தைரியம்? நான் செஞ்ச தப்பா அவர் ஒத்துக்கிட்டாரா? நம்மளால ஏன் பாவத்தை விட முடியல அப்படின்னா, நம்ம இன்னும் நான் இன்னும் சொல்லுகிறேன், நிறைய பேர் இன்னும் ஒத்துக்கவே இல்லை. உண்மையிலேயே சொல்லுகிறேன், நம்ம நிறைய விஷயத்துல இன்னும் ஒத்துக்காதனாலதான் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம டைம் பாஸ் வேண்டி பண்ணேன், அதெல்லாம் நான் அது வேண்டி பண்ணேன், அவனை சந்தோஷப்படுத்த வேண்டி பண்ணேன், இவனை சந்தோஷப்படுத்த வேண்டி வந்தேன். நீ தப்பு செஞ்சியா? ஆமா நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒத்துக்கணும். அப்ப எப்படி உடன்படிக்கை காத்துக்கொள்ளணுமா? விளக்கு ஏற்றப்படணுமா? வெளிச்சமா மாறணுமா? சிறுமைப்பட்ட ஆறுதல் சொல்லணுமா? சின்ன ஆயிரம் சிறிய பலத்த ஜாதியம் ஆவணுமா? அப்ப எப்படி பண்ணணும்? உடன்படிக்கைய காத்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன நினைச்சாலே உடன்படிக்கை காத்து கொள்ளணும். ஒரே உடன்படிக்கை காத்து கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா! அல்லேலூயா! பேசும்போதே நடுக்கமா இருக்கிறது. அல்லேலூயா! அடுத்தது, அப்போ இப்படியெல்லாம் கர்த்தர் பார்த்தார் நம்முடைய வாழ்க்கையில. இனி நம்ம பார்க்க ஒரு 3 விஷயம் டக்குன்னு மாத்திரம். 2 சாமுவேல் 22 அதிகாரம். 2 சாமுவேல் 22. நம்ம இவ்வளவு விஷயங்களை பார்த்திருக்கிறோம். கர்த்தர் எல்லா 4 விஷயத்துல இருந்து தாவீதை பாதுகாக்கிறாரு. இந்த விஷயத்தின் நடுவிலும் தாவீது யோனத்தான் உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. தாவீது கொஞ்சம் மீறும்படியான காரியம் வந்த பொழுதிலும் தாவீது ஒத்துக்கொள்கிறாரு. மீண்டும் அதனோட கர்த்தரோட இணைந்து கொள்கிறாரு. சவுலோடு கூட அந்த பகை இல்லாம அந்த ஒற்றுமையை கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு காலங்கள் எல்லாம் தாண்டியது. பெலிஸ்தரோட யுத்தம் நடக்குது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பெலிஸ்தரோட யுத்தம் நடக்குது, எல்லாம் முடியுது.
1 சாமுவேல் 22வது 2 சாமுவேல் 22. கரெக்டா தான் எடுத்துக்கிறோம். நீங்க எல்லாம் வேத அறிஞர்களா? நம்மளோட யாருல இல்லையோ? 2 சாமுவேல் 22வது அதிகாரத்துல இது எதனுடைய காப்பி தெரியுமா? சங்கீதம் 18 சேம் காப்பி தான். கரெக்ட் தானா? அதே வசனம் சொல்லுது. முதலாம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின. எப்படி பாட முடிஞ்சு தாவீதே? நம்மளால இன்னைக்கு ஆராதிக்க முடியல. ஆராதிக்க முடியல. நம்மளே துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். கரெக்ட் தானே? நம்மளே தப்பு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். சில பேர் போறீங்க அண்ணன் பார்த்து தயவு செய்து அப்படி போகாதீங்க. எல்லாரும் சிரித்த முகத்துடனே வசனத்தை கேளுங்க, உங்களுக்கு நல்லது. சிரித்த முகத்துடனே என் மீது பகை வேண்டாம், என் மீது பகை வேண்டாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிரித்த முகத்துடனே வசனம் கேட்கணும். அது கடினமான உபதேசம். நமக்கு கருதி எந்த உபதேசம் மாற்றம் கிடையாது. நான் அதே சொன்னேன், என்ன வசனம் வந்த அவர் பசல இவர் பசல அதெல்லாம் கிடையாது. என்ன வசனம் இருந்தாலும் நீ சாகவே சாவாங்க யாருமே ஏன்னா நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஆண்டவர் வச்சு அது கொல்லல மாட்டாரு. மனத்தை மீட்டாலும் உண்மையில வாய்ப்பு தர்றாரு. ஏன்னா யூதாஸ் காரியத்துக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. என்னது? யூதாஸ் காரியத்துக்கு அவன் நினைச்சு மனம் திருந்திருப்பானா உண்மையிலே கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. ஆனா மனம் திரும்பல. ஆனா பேதுரு நீங்க பாத்தீங்க உண்மையிலே மனம் திரும்பிட்டான். அல்லேலூயா. அதனால வசனம் எப்படி வருகிறது மேட்டரா இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த வசனத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்படி நீங்க அந்த நிலைமை இன்னும் வரலன்னா இனிமேலாவது தயவு செய்து காலையில கும்பிட்டாவது எப்படியாவது ஏற்றுக்கொள்ளப்பா. அல்லேலூயா. என்ன வசனம் வந்தாலும் அது எனக்கு, அதுக்குன்னு வேற யாரும் வசனத்தை நீ வாழ்க்கைப்பட்டு போவாய் அந்த நானும் கல்யாணம், நீ வாழ்க்கைப்பட்டு போவாய் உனக்கு நல்ல மனமான கிடைக்கும் அப்படியே எனக்கு இன்னொரு நாள் கூட கிடைக்கும். அதனால எதை ஏற்றுக்கொள்கிறது சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. சரிதானா? சொல்லது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வசனத்தை நல்லா ஆராய்ச்சி பார்த்து நல்லா இந்த வசனத்தை பார்க்கணும். வசனத்தை நல்லா வாசிக்கணும். இங்கேயோ மெசேஜ் போயிட்டு இருக்குது. சரி, நம்ம இப்ப சமூகத்துக்குள்ள வருவோம். முதலாவது விஷயம், ஆண்டவருக்கு தாவீது என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? இது ஆண்டவர் சாட்சி கொடுக்க தாவீது சொல்லுகிறார். இந்த 2 சாமுவேல் 21வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க சவுல் மரித்து போகிறார். யாரு? சவுல் மரித்து. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. சவுல் மரித்து போகிறாரு, யோனத்தானும் மரித்து போகிறாரு. இப்ப சாமுவேல் அதற்கு முன்னாடி மரணம் அடைஞ்சாச்சு. இப்ப தாவீதுடைய காலம். இந்த காலத்திலும் அவர் சொல்லுகிறாரு 3வது வசனத்துல, தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக இரட்சிக்கிறவர். அவர் சொல்லுகிறாரு, நான் நம்பி இருக்கிறத யாரும் நான் மறுபடியும் எனது வசனம் எனக்கு என்ன செய்யறதே தெரியல. அவர் சொல்லி ஆடியோ வசனத்தை நான் நம்பி இருக்கிறதுக்கு நான் நம்பி அந்த லைனே எனக்கு முன்னாடி ஃபுல்லா நிற்குது. நான் காலையில் அதான் சொன்னேன் வாட்ஸ்அப்ல, அதான் என்ன கேட்காது. நான் இப்ப நான் ஆறு சொன்ன வசனம் கேட்டா கூட நமக்கு தெரியாது. அந்த நிலைமையில நம்ம இருக்கோம். சரி, அப்ப சொல்லுகிறாரு, என் இரட்சணை கொம்பும் என் உயர்ந்த. அப்ப யாரு நம்மகிட்ட கேட்டா நம்ம சொல்லுவோம் யோனத்தான் தான் பாதுகாப்பு கொடுத்தாரு. ஆனா தாவீது சொல்லுகிறாரு, யோனத்தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, சாமுவேல் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, மாறாக என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடம் என் இரட்சகருமாயிருக்கிற ரட்சிக்கிறவர் யாருதான்? சத்தமான நாமத்தை சொல்லுங்க, கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இரண்டாவது ஒரு விஷயம், 19வது வசனத்தை வாசிங்க அப்படின்னா, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார், என் மேல் அவர் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார், கர்த்தரை நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கை
சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் நோ. அவ்வளவு அழகா சொல்லுகிறாரு. நம்ம அதான சொல்ல நம்ம பண்ற அண்ணா. சோ நம்ம அவர் சொல்லுகிற ஆண்டவருடைய நீதிக்கு நம்ம வாழ்க்கை விட்டு கொடுக்கணும். ஒருத்தவங்க நம்ம பகை வந்தாச்சு. அந்த பகை வந்த விஷயத்துல உங்களுக்கு தெரியுது நம்ம தான் தப்பு பண்ணி வந்திருந்தா நம்ம என்ன பண்ணிடணும், ஒத்து கொண்டுட்டோம் அப்படின்னா அங்க யார் என்ன பேசுவது தெரியுமா? கர்த்தர் நீதி செய்வார். அது உண்மை. ஏன்னா பழி வாங்குதல் எனக்குரியது, நானே அவர் தான் பதில் செய்வார். அல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன காரியம்? தாவீதுக்கு தாவீதுல வெளிப்பட்ட நல்ல காரியம் என்ன? அவர் யாரை நம்பி இருந்தாரு? அடுத்தது அவர் எதுல கரெக்டா இருந்தார்? நீதியில கரெக்டா இருந்தார். அடுத்தது மூன்றாவது ஒரு காரியம் 38வது வசனத்தை வாசிக்கிறேன். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன், அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள், அவர்களை முறியடித்து வெட்டினேன், யுத்தத்திற்கு நீரினை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழுப்பினார்கள். இங்க கூட அவர்கள் சொல்லுகிறார், இந்த யுத்தத்துல என் சத்துருக்கள் அடிக்கிறதுக்கு யார் காரணமா இருந்தா? என் ஆண்டவர். சொல்லுகிறார்களா? நீர் என்னது? நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழுப்பினவர்களை என் கீழ் பணங்க பண்ணினி. அப்ப சவுல் விரோதமா எழும்புகிறான். கர்த்தர் தாவீத பலப்படுத்த எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நம்மலாம் ஒரு சின்ன வியாதி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சுருண்டு படுத்து உருண்டு பிறண்டு படுத்துறக்கி மகிழ்வுடனே விழித்தெழுவன்கிற கதை மாதிரி எல்லாரும் நம்ம உருண்டு 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 கடந்து அப்படியே நம்ம கடமான. தாவீது எங்கேயுமே சோர்ந்து போகல. நம்ம அது சொன்னோம்லாம், எங்கேயாவது நம்ம காடு காடா அலையிறோமா? இல்ல நாட்டுக்கு நாட்டு அலையிறோமா? தெரு அலையிறோமா? விட்டல. அப்ப நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம்? அல்லேலூயா. தைரியம் யுத்தம் பண்ணண்டாமா? வீட்டுல உள்ள காத்தவங்க ஆவில மேற்கொள்ளண்டாமா? என்னைக்கு நீங்க எழும்பியது? என்னைக்கு எழும்பியது? எழும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரா? அல்லேலூயா. அடுத்தது கடைசியா ஒரே ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். நீங்க எப்படி ஏற்றுக்கொள்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் எல்லாம் இன்னைக்கு பிரேயர் முடிச்சுட்டு அப்படியே எழுமிங்க வரலான் இருக்கேன்னா இந்த ஒரு வசனம் கிடையாது, ஒரு ஆண்டவரே சொன்னது. இது வசனத்துல இருந்து ஒரு சம்பவம் தான். ஆண்டவராக அவரோட வாயிலிருந்து சொன்ன வார்த்தை நல்லா கேட்டது. பகையை வைத்துக் கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறேன் என்று நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. புரியுதா? மறுபடியும் வாசிக்க. பகையை வைத்துக் கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறேன் என்று நீ உன்னை ஏமாற்றி கொள்ளாதே. இதை எதை வச்சு ஆண்டவர் கற்று தந்தார் அப்படின்னா, அந்த 1 சாமுவேல் அந்த 19வது அதிகாரத்துல சவுல் அந்த மீகால் விஷயத்துல வந்து அந்த கட்டில் அந்த விஷயத்துல அங்க போலான்னு பாப்பாரானா தாவீது இல்ல. தாவீது எங்க போவார்னா சாமுவேல் இடத்துல போவார். இவர உடனே எங்க போவார் அப்படின்னா சாமுவேல் இடத்துல தான் போவார். அங்க போகும் பொழுது அங்க என்ன ஆகும்னா கர்த்தருடைய ஆவி அவர் மேல ஊற்றப்படும். ஆண்டவர் என்ன சொல்லி இன்னொரு காரியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும்? கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி ஆண்டவர் சாமுவேல் சொல்லும் போது, நான் தனின சாமுவேலை குறித்து நீ எவ்வளவு வேண்டும் இன்னும் நீ ஏன் துக்கமா இருக்க? அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? சவுல தள்ளியாச்சு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் சவுலுக்கு யார் பகை? தாவீது பகை. இவ்வளவு பகையை வச்சுட்ட பிறகு அந்த வசனம் சொல்லுது, அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டனே தானும் தன் 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 24வது வசனம், தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு உண்டாக தீர்க்கதரிசனம் சொன்னாராம். எப்படி சாமுவேலே உங்களால முடியுது? இன்னைக்கு நம்ம உடன்படிக்கையெல்லாம் மீறிட்டு வந்து நல்ல அந்நிய பாஷை வசம், அந்நிய பாஷை. ஆண்டவர் கோபம் வருவாங்க.
ஆண்டவருக்கு சவுல் மேல அவ்வளவு கோபம் இருக்குது. இவ்வளவு கோபத்தை வச்சுக்கிட்டு நம்ம இங்க வந்து அந்நிய பாஷை கையை தட்டுன ஒரே டெம்போ 100 120 போட்டு ஒரே அட்டியா வரணுங்க. நோ, நல்லா விட்டுருங்க. பகையை வச்சுக்கிட்டு நான் இன்னும் நல்லா தான் இருக்கிறேன் கர்த்தர் என் கூட தான் இருக்காரு நீங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா வெரி 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 சாரி. உண்மையிலே நானும் நீங்களும் என்னையும் நாங்களும் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சவுலுக்கே தெரியாம போச்சு. என்ன சவுலுக்கு தெரியாம போச்சு? அவன் கொல்லப்படுறாங்கிற நாள் கூட யாருக்கு தெரியாம போச்சு? இந்த நாள்ல எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீங்க எனக்கு தெரியாது. ஆனா சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. பிரசன்னத்துல நான் இருக்கிறேன், எனக்குள்ள இன்னும் பரிசுத்த ஆவி இருக்குது நினைச்சுக்கிட்டே நம்ம ஏமாத்துக்கணும் வேண்டாம். அந்த காலவரை நமக்கு வேண்டாம். ஆராதனைக்கு வந்தோமா, எனக்கு பரிசுத்த ஆவி ஒரு கரெக்டா நடந்தாங்க நமக்கு இருக்கிறாங்க கேட்டா நம்ம நிறைய பேருக்கு நமக்கு நிறைய வேலை இல்ல. நம்ம நினைக்கிறோம் ஏதோ கையை தட்ட எதுக்கு உற்சாகமாய் ஆராதிக்கிறது. அதுல கையை தட்டணும்னு சிலவர் இப்படி இருக்க ஆளு, சிலவர் கையை தட்டணும்னே வாயில வரதெல்லாம் அந்நிய பாஷையா இருக்கு. எப்படிதான் வருமா எனக்கு தெரியாது. அவையிலே நோட்ல எழுதி வச்சுட்டு மக்கப் பண்ணிட்டு வரவங்களா வேண்டாம். பரிசுத்தாவிய விதமா பேசக்கூடாது. சோ அதனால ரொம்ப கவனமா இருக்கேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். சொல்றது எதுக்கு புரியுதுல? புரிஞ்சிருக்கிறோம் நினைக்க. அல்லேலூயா. யாருக்கு மேல கோபம் கிடையாதுல்ல. நான் ஏன் மறுபடியும் வேண்டாம் எனக்கு நீங்க வேட்டை வச்சிட விடாது. கடைசியில போய் வேட்டைக்க மாட்டியலே. சரி, எல்லாரும் கட்டளை மூடி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. உடன்படிக்கை கைப்பற்றணும்ப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஆரம்பத்துல பாடினபடி ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒப்பு கொடுங்க. ஞானம் உணர்வும் ஆலோசனையும் பலனும் அறிவையும் தேவ பயத்தில் எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்கப்பா. ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஹalleluya 2 நிமிடம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உன் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ரொம்ப செம்மையான பாதையில் நடத்துங்கப்பா. எங்களுக்கு வறுமையாக்கி தருகிறோம்ப்பா. நாங்கள் அநேக முறை நாங்கள் நினைத்து இடறுகிறோம். அநேக முறை எங்களை சுட்டு இருக்கிறவர்களால் நாங்கள் இடறி விடுகிறோம் தகப்பனே. எங்களை நாங்கள் செய்தது தவறுதான்ப்பா, ஒத்துக்கொள்கிறோம் தகப்பனே. தாவீதை போல உம்முடைய நீதிக்கு இடம் கொடுக்க, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி நிற்க, தேவ பலத்தினால் சத்துருக்களை முறியடிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹalleluya. சவுல்ட்ட உங்களுக்கு ஒரு பிடிக்காத விஷயம் ஒண்ணு தகப்பனே. ஆமென். பெலிஸ்தர்களை கொஞ்சம் பேர் மேல இரக்கம் காட்டிடுவாப்பா. எங்களுக்கு கர்த்தர் ஆமென் எதை ஜெயிக்கணும் நீங்க நிர்ணயிச்சு வச்சிருக்கிற காரியத்துல நாங்கள் முற்றிலுமாய் அவர்களை சங்கரிக்க வேண்டும் தகப்பனே. அதை தேவ பலத்தினாலே நாங்கள் சங்கரிக்க வேண்டும் அப்பா. ஹalleluya ஹalleluya. யாருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்பதை ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாரிடத்துல பகை வைக்க கூடாதுப்பா. ஹalleluya ஹalleluya. ஆனால் அவர்களிடத்தில் அதிகமான நேசத்தை வச்சு எங்களுடைய ஆத்மா நாங்கள் எடுத்துக் கொண்டு விடக்கூடாது தகப்பனே. ஹalleluya ஹalleluya. நாங்கள் தருகிறப்பா பழைய மகன் அது உமக்குரியது தகப்பனே. ஹalleluya. எங்களுக்கு நாங்கள் அதிகாரம் எடுத்துக் கொள்ளாதபடி நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆவியானவர்களை ஆட்கொள்ளுங்க, பலப்படுத்துங்கப்பா. இந்த கரத்தில் எங்களை உரிமையாக்கி தருகிறோம், தாழ்த்துகிறோம். எல்லா துதிகளும் அவர்களுக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.